இந்த கொஸ்டின் பாருங்கள், இதை மிரர் லைன்னு சொல்கிறாங்க. இங்கே நம்பர் கொடுத்துருக்கிற எந்த ஸ்கொயர் ஷேட் பண்ணணும், அதன் மூலமாக இந்த மிரர் லைன் ஒரு மிரர் லைன் ஆகும். அதாவது இந்த சைடில் இருக்கிறது எக்ஸாக்டாக இந்த சைடில் ரெஃப்ளெக்ட் ஆகணும். ஸோ ஒரே ஒரு ஸ்கொயர் தான் ஆன்சர் ஆகிறப்போகுது. எதுன்னு பார்ப்போம். ஒன்றுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிற ஸ்கொயர் இங்கே இருக்குது இல்லையா, இது எம்டியாக தான் இருக்குது. இதை நம்ம ஷேட் பண்ண வேணாம். அதே டிஸ்டன்ஸில் பெர்பெண்டிகுலராக பார்க்கணும். 2 இது எம்டியாக தான் இருக்குது. இங்கே ஹாஃப் யூனிட் டிஸ்டன்ஸ் இருக்குது. அதே மாதிரி இங்கே ஹாஃப் யூனிட் டிஸ்டன்ஸில் பார்க்கும்போது இது ஒயிட்டாக தான் இருக்குது. 3 பாருங்கள், இது ஹாஃப் யூனிட் டிஸ்டன்ஸில் இருக்குது, இதுவும் ஹாஃப் யூனிட் டிஸ்டன்ஸில் இருக்குது. இங்கே ஷேட் ஆகிருக்கு, இங்கே ஷேட் ஆகலை. ஸோ 3 வந்து ஷேட் பண்ணணும். மற்றதையும் செக் பண்ணிவிடுவோம். 5 ஷேட் பண்ணணுமா? 5 வந்து எப்படி இருக்குது, இங்கேருந்து 1.5 யூனிட் டிஸ்டன்ஸில் இருக்குது. இங்கே 1.5 யூனிட் டிஸ்டன்ஸில் பார்க்கும்போது இது எம்டியாக இருக்குது. ஸோ ஷேட் பண்ண வேணாம். இது பாருங்கள், ஹாஃப் யூனிட் டிஸ்டன்ஸில் இருக்குது, ஒயிட்டாக இருக்குது. இங்கேயும் ஹாஃப் யூனிட் டிஸ்டன்ஸில் பெர்பெண்டிகுலராக ஒயிட்டாக தான் இருக்குது. ஷேட் பண்ண வேணாம். ஸோ 3 தான் கரெக்டான ஆன்சர். அடுத்த வீடியோவில் வேற ஒரு டாப்பிக்கில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.